ஹாய் வாங்க, இன்றைக்கி நம்ம காலையில் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே ஒரு பக்கம் உழ வச்சுட்டு வெந்தயக்களி ஊற வச்சிடலாம். வெந்தயம் கொஞ்சம், பச்சரிசி கொஞ்சம், இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். காலையில் பிள்ளைங்களுக்கு வெந்தயக்களி செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சுண்டல் குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். சுண்டல் 3 விசில் எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் அப்படியே லைட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் வந்து சும்மா கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் பிடிக்கிறதில்ல. இப்படி சாப்பாடாக கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது வதங்குற கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி நைட்டே பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை தான் மிக்ஸியில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி அதை தான் ஊற்றுவேன். குருமாவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பட்டாணி ஆட் பண்ணலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பட்டாணி உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம். இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். நிலக்கடலை மட்டும்தான், தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வந்து நிலக்கடலை இப்படி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும், செமையாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை அரைச்சி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு குக்கரை வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கிரேவி சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, குருமா, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளேயும் வந்து இந்த வெந்தயமும் பச்சரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஊற வச்சதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கைவிடாமல் கெட்டிப்படாமல் கிண்டணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும் பாத்திரம். இப்போ அதை ஒரு பக்கம் கெட்டிப்படாமல் கிண்டிடலாம். கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையானது எல்லாமே இது வந்து களி ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காய் சாதத்துக்கு வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இதுதான் நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடவுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து நல்லா இது வந்து ப்ரௌனிஸாக வந்த உடனே வரமிளகா 2 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா துருவி வச்சுருக்கோம்ல, இது நீங்கள் காய் சீவிர கட்டையிலையும் சீச்சிக்கலாம், இல்லாட்டி மிக்சிலையும் போட்டு இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு பாப்பா தான் வந்து காய் சீவிர கட்டையில் சீவி கொடுத்தா. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் உடைப்பேன், இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு சேர்த்துக்குங்க. லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம், லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சோடனே அவ்வளோதான். இது வந்து இந்த மசாலா ரெடி, சாதத்துக்கான இது ரெடி. இப்போ வந்து ஒயிட் ரைஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நெல்லிக்காய் சாதம் வந்து ரெடி. இதை நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு. இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து களி கிண்டிட்டோம்ல, களி வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்துடலாம். வெந்தயக்களி, அதில் கொஞ்சம் வந்து வெல்லம், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா, சுட சுட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுதான் வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா குக்கர் விசில் அடங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு மதிய பிளேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, கிரேவி, சுண்டல், அந்த களி, வெந்தயக்களி வித் நெல்லிக்காய் சாதம். இதுதான் எங்களோட ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.